ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சகல ஆறுதல்களின் தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலும் சரியான முடிவு என்கிற தலைப்பில் ஒரு சிறிய காரியத்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். சரியான முடிவு. அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எனக்கு மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாய் வாழ்ந்த நாட்களிலே சொல்லப்பட்ட அருமையான வார்த்தை, தன்னுடைய வாயை திறந்து அவர் சொன்ன வார்த்தை. மனிதர்களாகிய நாம் திடீரென்று சில இக்கட்டுகளிலே மாட்டிக்கொள்ளுகிறோம், சில பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்ளுகிறோம், எதிர்பாராத சில சிக்கல்களிலே நாம் மாட்டிக்கொள்கிறோம். அந்த வேளையிலே நம்முடைய எல்லா புத்திசாலித்தனங்களை பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிக்கிறோம். நல்லது. எத்தனையோ மனிதர்களுடைய உதவியை நாம் நாடுகிறோம். தவறல்ல, நல்லது. ஆனாலும் எல்லா உதவிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே என்ன செய்வது என்று தவிக்கிற நேரத்தில் ஒரு சரியான முடிவை ஒரு மனிதன் எடுப்பானேயானால், என்னை உருவாக்கின அந்த ஆண்டவராகிய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறாரே, எனக்காக கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய அநியாயங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டாரே, நான் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று தன் இரத்தம் முழுவதும் எனக்காக தந்து சிலுவையிலே மரணம் அடைந்து உயிர்த்தெழுந்தாரே, அவரிடத்தில் நான் போவேன் என்று சொல்லி பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே வித்தியாசமாய் குறுக்கு வழியிலே யோசிக்காதபடி நேரடியாக அந்த ஆண்டவரிடத்திலே போவேன் என்று ஒரு மனிதன் முடிவெடுப்பானேயானால் அது ஒரு சரியான முடிவு. அநேகருக்கு இது புரிகிறது இல்லை. ஆகவே இந்த கடன் பாரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்கள்? இந்த வியாதியிலிருந்து என்னை சுகமாக்க முடியாது என்று டாக்டர் சொல்லிவிட்டாரே என்றெல்லாம் உள்ளம் உடைந்து போய் தற்கொலை பண்ணி கொள்கிறவர்கள் அநேகர் இந்த நாட்களிலே உண்டு. கடன் பாரத்தினாலே அவமானத்திலே சிக்கி தவிக்கிறவர்கள் உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு அருமையான சகோதரியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். எனக்கு மிகவும் அன்பானவர்களே, எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களிலே அவரோட கூட உதவியாக ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருக்கு மனைவி உண்டு, 2 சிறு ஆண் பிள்ளைகள் உண்டு. ஒரு நாளிலே திடீரென்று அந்த தீர்க்கதரிசி மரணம் அடைந்து விட்டார், இறந்து போய்விட்டார். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இறந்து போன பிற்பாடு அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே யார் யார் இடத்துல கடன் பட்டாரோ அவர்கள் திரும்பவும் வந்து
உன் புருஷன் இறந்து விட்டான், பணத்தை எங்களுக்கு திரும்ப கொடு, கடனை தீர்த்து விடு என்று சொல்லி கேட்கிறார்கள். அவளுக்கு அதை திருப்பி கொடுக்க நிர்வாகம் இல்லை. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், பணம் கொடுக்காவிட்டால் உன்னுடைய 2 சிறு பையன்களை என்னிடத்திலே கொடுத்து விடு, அடிமைகளாக கொடுத்து விடு, நாங்கள் அவனை வைத்து வேலை வாங்கி கொண்டு அந்த கடனுக்கு ஈடாக காரியங்களை செய்து கொள்கிறோம் என்று கேட்கிறார்கள். உள்ளம் உடைந்து போய்விட்டாள். ஏற்கனவே புருஷன் திடீரென்று மரித்து போனது அவளால் தாங்கிக் கொள்ள முடியாத துக்கம். இப்பொழுது தன் 2 பிள்ளைகளையும் கடன்காரர்கள் கேட்கிறார்கள். என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று சொல்வார்கள். அது தவறு. அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுகிறவர் அல்ல. என்னிடத்திலே வருகிறவனை புறம்பே தள்ளுவதே இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையை அவள் நினைவு கூர்ந்தாள். அவள் நம்பினாள். அவள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. மாறாக எலிசா என்கிற அந்த பெரிய தீர்க்க தரிசனத்திலே ஓடி வருகிறாள். சம்பவத்தை சொல்கிறாள். சொல்லும் பொழுது அவள் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறாள். உம்மோடு கூட இருந்து ஊழியம் செய்த என் புருஷனாகிய தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே தயவு செய்து எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறாள். அப்பொழுது எலிசா கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களிடத்திலே கேட்கிறார். உங்களை படைத்த ஆண்டவர், சிருஷ்டித்த கர்த்தர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவள் திகைத்து போய் நிற்கிறாள். எலிசா கேட்கிறார், உன்னிடத்திலே உன் வீட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அவள் ஒன்றையும் மறைக்காமல், ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் என் வீட்டிலே உண்டு, ஒரு ஜாடியிலே இருக்கிறது, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்கிறாள். எலிசா உடனே சொல்கிறார், நீ உடனே வீட்டுக்கு புறப்பட்டு போ. உன் அக்கம் பக்கத்தில் அயலகத்தார் யார் யார் இருக்கிறார்களோ எல்லாரிடத்திலும் கடந்து சென்று வெறும் பாத்திரங்களை அவளிடத்திலிருந்து வாங்கி வா. அந்த பாத்திரங்களை உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வை. நீ வீட்டுக்குள்ளே வந்த பிற்பாடு வீட்டுக்குள்ளே ஒரு கதவை தாளிட்டு விட. உன் பிள்ளைகளோடு சேர்ந்து நீ நான் சொல்வதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அவள் அப்படியே கீழ்ப்படிந்து கேட்கிறாள். அவர் சொல்கிறார், பாத்திரங்களை வாங்கி வந்த பிற்பாடு உன் குடத்திலே எண்ணெய் இருக்கிறது என்று சொன்னாய் அல்லவா, அதை எல்லா பாத்திரங்களிலையும் நிறைவாக வரும் வரையிலே, வழிந்து வருகிற வரையிலே ஊற்று என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அவள் ஓடுகிறாள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்தில் வெறும் பாத்திரங்களை ஏராளம் வாங்கி கொண்டு வருகிறாள். ஒரு பெரிய ஆச்சரியம். புருஷன் இறந்து விட்டார். இவளை நம்பி எப்படி பாத்திரங்களை கொடுப்பது? இவள் திருப்பி தராவிட்டால் என்ன செய்வது என்று யாரும் யோசிக்கவில்லை. காரணம், அவளும் ஒரு பயபக்தி உள்ள ஸ்திரீ, உண்மையை பேசுகிறவள், கர்த்தருக்கு பயந்தவள், கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் மனரம்யமாய் ஏற்றுக்கொள்கிறவள். ஆகவே ஏராளமான பாத்திரங்கள் கிடைத்தது. வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்தாள். கதவை தாழிட்டாள். தன் பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து கதறி ஜெபம் பண்ணினாள். என் வேதம் சொல்கிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எத்தனை அற்புதமான வசனம். கதவுகளை தாளிட்டு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணிவிட்டு தன் பிள்ளைகளிடத்தில் ஒவ்வொரு பாத்திரமாய் கேட்கிறாள். தன் கையில் இருந்ததான அந்த குடத்தை சாய்க்கிறாள். ஒவ்வொரு பாத்திரமாய் நிரம்பி வழிகிறது. இனியும் பாத்திரம் உண்டோ என்று கேட்கிறாள். இல்லை என்று சொன்ன பிற்பாடு அந்த எண்ணெய் நின்று போனது.
ஆச்சரியப்படுகிறாள். மறுபடியும் சந்தோஷத்தினாலே அதே எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே ஓடுகிறாள். நடந்ததை சொல்கிறாள். அவர் சொல்கிறார், நீ அந்த எல்லா எண்ணெய்களை விற்று கடன்களை அடைத்து விட்டு மீதியாயிருக்கிற பணங்களை வைத்து நீ மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நீ வாழ்க்கை நடத்து. உன் பிள்ளைகளை நீ அடிமையாய் விற்க வேண்டியதில்லை. ஒருபொழுதும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை, ஊழியக்காரரை ஆண்டவர் பசியினால் வருந்த விடமாட்டார் என்று சொல்லி அனுப்புகிறார். அவள் சந்தோஷமாய் வந்து வாழ்கிறாள். எனக்கு அன்பானவர்களே, அதே கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஒரு சரியான முடிவை உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் எடுப்பீர்களா? கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். கிருபை நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த வசனத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதே இல்லை. எலிசாவாகிய தீர்க்கதரிசியிடத்தில் வந்த அந்த ஸ்திரீயினுடைய கண்ணீரை துடைத்து பிள்ளைகளை காப்பாற்றி கொடுத்து கடன் அடைத்து வாழ வைத்த அதே கர்த்தர் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு உம்மிடத்திலே ஓடி வந்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆறுதல் பெறும் நேரத்தில் அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பீராக, மகிமையாய் நடத்துவீராக. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.